ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். இந்த புதிய மாதத்துக்காக கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரிப்போம். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு அழகான வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தர் நமக்கு புது வஸ்திரங்கள் தருவார். நம்ம பழைய வஸ்திரங்களை கர்த்தர் மாற்றுவார். நம்ம தியானித்து கொண்டிருக்கோம்ல லூக்கா 19 அந்த கழுதைக்குட்டியை பற்றி. அந்த கழுதைக்குட்டி இயேசு கிட்ட வரும்போது முதலாவது அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அது மேலே அவங்க வஸ்திரத்தை போட்டாங்க. அதே போல் அநேக சம்பவங்கள் நம்ம பார்க்கலாம். இளையகுமாரன் அவன் தகப்பனிடத்தில் அவன் பாவ வாழ்க்கையிலேருந்து திரும்பி தகப்பனிடத்தில் வந்தபோது முதலாவது அவனுக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, மாற்றப்பட்டது அவனுடைய வஸ்திரம். அதே போல் நம்ம யோசேப்பை பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு பாரோ ராஜா முன்பதாக போகும்போது அவன் என்ன பண்ணுறான், தன் தாடியெல்லாம் அவன் ஷேவ் பண்ணிவிட்டு அவன் என்ன பண்ணுறான்னு வஸ்திரங்களை மாற்றி ராஜா முன்பதாக போய் நிற்கிறான். ஸோ கர்த்தர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, இந்த மாதத்தில் நம்ம வஸ்திரம் என்பது நம்ம அடையாளம், அதுதான் அர்த்தம். ஏன்னா வஸ்திரத்தை வைத்து தான் நம்ம யார் என்பது நிறைய பேர் அறிந்து கொள்வாங்க. கர்த்தர் என்ன பண்ண போறான், வெளிரங்கமான வஸ்திரத்தை அல்ல, நம்ம அடையாளத்தை கர்த்தர் இந்த மாதம் மாற்ற போறாரு. அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி அவர் என்ன பண்ண போறாருன்னா, நம்மளை மகிமையால் நிரப்ப போறாரு. அதனால தைரியமா இருங்க, விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.